நேத்து என்னோட சொந்த அக்கா தான் எனக்கு போன் பண்ணா, ஜெப குறிப்பா சொன்னா. என்னுடைய அக்கா பையனுக்கு 15 வயசுல கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அந்த கிட்னி 15 வயசுல ஃபெயிலியர் ஆகி 15 வருஷம் அவளுடைய கிட்னியை வச்சு, அக்காவுடைய கிட்னியை வச்சு நல்லா இருந்தா. இப்போ அந்த கிட்னி செயல் இழந்துருச்சு. இப்போ அவனுக்கு டயாலிசிஸ், ரத்தத்தை சுத்திகரிக்கிற ஒரு வாரத்துக்கு 2 முறை சுத்திகரிச்சு கொண்டே இருக்கிறாங்க. மதியானம் ஆஸ்பத்திரிக்கு போனால் 6 மணி நேரம் உடம்புக்குள்ளே இருக்கிற ரத்தம் எல்லாம் பக்கத்தில் இருக்கிற மிஷினுக்குள்ளே போகும். அதில் இருக்கிற தேவையில்லாத காரியங்கள்லாம் எடுத்துட்டு சுத்தப்படுத்தி உடம்புக்குள்ளே வரும். அந்த உடம்பு தொட்டா நெருப்பு மாதிரி கொதிக்கும். இப்படிப்பட்ட ஒரு சரீர பலவீனத்தோடு தன் பிள்ளையை வச்சிட்டு இருக்கிறா. அப்போது டாக்டர் சொல்லியிருக்கிற காரியம், ஒரு நாளைக்கு 800 ml தண்ணி தான் குடிக்கணும். 800 ml காஃபி, டீ அடங்கும், தண்ணி அடங்கும், சாம்பார் அடங்கும். 800 ml தண்ணி. அவள் சொல்கிறா, பாப்பா ரொம்ப வெயிலாக இருக்கிறதுனால வீட்டில் அந்த கரண்ட்டும் சரியாக வராமல் ஏசியும் ஒர்க் ஆகலை. வெயிலாக இருக்கிறதுனால தண்ணி அவனுக்கு ரொம்ப தாகமாக எடுக்குது. தண்ணியை குடிச்சோன்னா அடுத்த வாரத்துக்கு 3 நாள் டயாலிசிஸ் பண்ணுறதாயிரும். அதனால் வாய்க்குள்ளே கொஞ்சம் நேரம் தண்ணியை வச்சுட்டு கொப்பளிச்சு துப்பிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அழுதா. யோசிச்சு பாருங்களேன், இன்னைக்கு அளவு தண்ணி குடிக்கிற மாதிரி இங்கே யாராவது நம்ம இருக்கிறோமா? வாரத்துக்கு 2 நாள் ஆஸ்பத்திரிக்கு போகிற மாதிரி யாராவது இருக்கிறோமா? நம்ம உடம்புல 3 ஊசியை குத்தி ரத்தத்தை வெளியெடுத்து சுத்திகரிக்கிற மாதிரி யாராவது இருக்கிறோமா? எத்தனை நன்மைங்க ஆண்டவர் நமக்கு செஞ்சிருக்காரு, எத்தனை நன்மை செஞ்சிருக்கிறாருங்க. நம்ம பிள்ளைங்களை தேவன் ஆரோக்கியமா வச்சிருக்கிறாரு. என்ன நினைச்சாலும் சாப்பிட முடியுதே. ஆனா ஒரு வியாதின்னு வந்துட்டா இதை சாப்பிடாத, அதை சாப்பிடாத. நம்ம ஒரு வெயில்ல போயிட்டு வந்த உடனே மடமடன்னு செம்பா தண்ணி குடிக்கிறோம். இங்க அளந்து அளந்து குடிக்கிற நிலையில நம்ம தேசத்துல எத்தனையோ பேர் உண்டு. உங்களை என்னை ஆண்டவர் குறைவா வச்சிருக்கிறாரா? குறைவா வச்சிருக்கிறாரா? ஒரு குறை கூட ஆண்டவர் வைக்கலங்க. நல்ல சாப்பிடுறதுக்கு எதை நினைச்சாலும் சாப்பிட முடியும். ஜூஸ் தந்தா ஜூஸை குடிக்க முடியும், டீ தந்தா டீயை குடிக்க முடியும். எல்லா அற்புதங்களையும் நம்ம நடத்தி வந்திருக்கிறாரே. முறுமுறுத்துட்டே இருக்கோமோ, பிள்ளை சரியில்லை, வீட்டுக்கார் சரியில்லை, தண்ணி வரல, கரண்ட் சரியா வரல, இந்த ரூம்ல தண்ணி ஒழுங்கா போக மாட்டேங்குது, இந்த பாத்ரூம்ல இவங்க வந்து இதை வாங்கிட்டாங்க, உங்க நாத்த உங்க தங்கச்சி இப்படி சொல்லிட்டா, உங்க அக்கா இப்படி சொல்லிட்டா. சின்ன சின்ன காரியத்தையும் வைத்து நம்ம குடும்பத்தின் சமாதானத்தையே இழந்து கொண்டிருக்கிறோமோ. எவ்வளவு பெரிய பெரிய காரியங்களை ஈவா இரக்கமாய் ஆண்டவர் தந்திருக்கிறார். ஒருத்தருக்கு ஒரு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல பார்க்கணும்னா கிட்டத்தட்ட 50 லட்சத்துக்கு மேல செலவாகும். இன்னைக்கு 2 கிட்னி நமக்கு வேலை செய்யலையா, 50 லட்சம் நம்ம கையில இருக்கிறது அர்த்தம். துட்டுலங்கிறமே. ஒரு ஹார்ட்ல ஒரு பிளாக் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் செலவாக ஆபரேட் பண்றதுக்கு. ஆண்டவர் நம்ம இருதயத்தை நல்லா இயங்க வச்சிருக்காரப்பா. கை கால நல்ல வேலை செய்தே, நான் நினைச்ச இடத்துக்கு போக முடியுதே, நினைச்சதை நான் சமைக்க முடியுதே. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், உங்க வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடாக இருக்க வேண்டும் என்றால் ஜெபத்தினால் நிறைந்த வீடாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்கிற வீடாக இருக்க வேண்டும். உங்க வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடாக இருக்க வேண்டும் என்றால் கடந்து வந்த பாதைகளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற இருதயம் வேண்டும். நாளைக்கு என்ன நடக்குமோங்கிற பயப்படுகிற இருதயம் இருக்க கூடாது. இத்தனை வருஷம் உனக்கு மன்னாவை கொடுத்தேனே, இனியும் நான் கொடுப்பேன்.